வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி அளித்தது அநீதி என தலைவர்கள் குற்றச்சாட்டு. கர்நாடகா தமிழக மக்கள் இடையிலான உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கை. எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை என ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் விளக்கம். திமுக கூட்டணியில் நிச்சயம் இடம்பெறுவோம் எனவும் திட்டவட்ட அறிவிப்பு. காங்கிரஸ் டிஆர்எஸ் வாக்கு வங்கி அரசியலை நடத்தி வருவதாக பிரதமர் மோடி விமர்சனம். இரு கட்சிகளும் தெலுங்கானா மாநில வளர்ச்சிக்கு ஒன்றும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. குட்கா ஊழலில் அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க எந்த சட்ட விதிகளும் கிடையாது. மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். அதிமுக சார்பில் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வழங்கினர். கட்சி பணியில் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் நிதி உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அதிமுக கட்சியில் கட்சி பணியின் போது மரணமடைந்த உறுப்பினர்கள் 3 பேர் குடும்பத்திற்கும் அதிமுக கட்சி நிதியிலிருந்து தலா 2 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 கல்வி உதவித்தொகையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பாண்டியராஜன், MC சம்பத், கோகுல இந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேகதாது அணை கட்டும் வரைவு திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள், விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி அளித்தது அநீதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய நீர்வள அமைச்சகம் அனுமதி அளித்திருப்பது உச்ச நீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான செயல் என்று தெரிவித்துள்ள அவர், இந்த அனுமதியை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தேர்தலை மனதில் கொண்டு மத்திய அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுவது அம்பலத்திற்கு வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு நடுநிலையாக செயல்படவில்லை என முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரியில் கர்நாடகம் மேலும் அணை கட்டுவது சட்ட விரோதம் என தெரிவித்துள்ள தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன், கர்நாடக அரசின் அத்துமீறலுக்கு மத்திய அரசு துணை போவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த ஒப்புதலுக்கு தமிழக அரசு உடனே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தை பாதிக்கும் வகையில் அண்டை மாநிலங்கள் அணை கட்டுவதை ஏற்க முடியாது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரைவு அறிக்கை குறித்து முழுமையாக படித்த பின் கருத்து கூற முடியும் எனவும் கூறியுள்ளார். அந்த தீர்ப்பு நான் படிக்கல, படித்த பின்னாடி தான் கருத்து சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிலையிலும் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அணைக்கட்டையும் அண்டை மாநிலங்களில் கட்டுவது சரியாக இருக்காது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் கட்டுவது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. மேகதாது அணை தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மத்திய அரசின் அனுமதி கர்நாடகா தமிழக மக்களிடையே உள்ள உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், மத்திய அரசின் முயற்சியை முறியடிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காவிரி ஆற்றின் குறுக்கே மீண்டும் மேகதாது அருகே ஒரு அணை கட்டுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது. அதற்கு 5000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் மத்திய அரசு 2000 கோடி தர ஒப்புதல் அளித்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதனை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும், பிரதமரை சந்திக்க வேண்டும். இது கர்நாடக தமிழக மாநில மக்களுக்கு இடையிலான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும். எனவே முன்கூட்டியே தமிழக அரசு மத்திய அரசை தொடர்பு கொண்டு இந்த முயற்சியை முறியடிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். திமுக கூட்டணி குறித்து வதந்தி பரவியதுதான் சலசலப்பு ஏற்பட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
கூட்டணி குறித்து துரைமுருகன் கூறிய பதிலால் பல்வேறு கருத்துக்கள் எழுந்ததைத் தொடர்ந்து சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அப்போது தோழமை கட்சியின் நிலவரம் குறித்து அவர்கள் ஆலோசித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை எனவும் கூட்டணி குறித்து துரைமுருகன் கூறிய கருத்து யதார்த்தமானது என்றும் விளக்கமளித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிலே பேட்டி அளிக்கிற போது மிகவும் யதார்த்தமான முறையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதற்கு பல்வேறு யூகங்களை கருத்துக்களாக தொடர்ந்து சிலர் திட்டமிட்ட வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிற நட்பு என்பது மிகவும் இணக்கமாக உள்ளது, வலிமையாக உள்ளது. அதெல்லாம் சிலர் பரப்புகிற வதந்தி அல்லது திட்டமிட்ட ஒரு சதி முயற்சி. திமுக அணியிலிருந்து ஏதாவது ஒரு சில கட்சிகளை உருவிவிடலாம் என்று சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். அவர்கள் மனப்பால் குடிக்கிறார்கள். அவர்களால் அதை செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளும் வாக்கு வங்கி அரசியல் நடத்தி வருவதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். டிசம்பர் 7ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள தெலுங்கானாவில் நிஜாமாபாத் பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாணயத்தின் 2 பக்கங்களாக செயல்படும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியும் காங்கிரசும் குடும்ப அரசியலில் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் ஜனநாயகம் இல்லாமல் அரசியல் நடத்துவதாகவும் சாடினார். தெலுங்கானாவில் காங்கிரசும் முதலமைச்சர் சந்திரசேகர ராவும் வளர்ச்சி பணிக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் வழியை பின்பற்றி ராவ் பணக்காரர்களுக்கு மட்டும் உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களாக 3 லட்சம் குடும்பங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் பயனடைந்துள்ளதாக கூறிய அவர், அதில் ஒருவர் கூட தெலுங்கானாவில் இல்லை என்று தெரிவித்தார். அதற்கு சந்திரசேகர ராவ் ஆட்சிதான் காரணம் என்றும் பிரதமர் மோடி கூறினார். எனவே மாநில வளர்ச்சிக்காக இந்த முறை பாஜகவுக்கு வாய்ப்பளியுங்கள் என்றும் தெலுங்கானா மக்களை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குட்கா ஊழலில் அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா மற்றும் பாக்கு வடிவிலான போதைப் பொருட்களை தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் தடை செய்து கடந்த 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இந்த உத்தரவு சரியாக அமல்படுத்தப்படவில்லை. தமிழகம் முழுவதும் ரகசியமாக குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் உள்ள குட்கா தயாரிப்பாளர்கள் வருமான வரி ஏய்ப்பு செய்வதாக மத்திய அரசுக்கு தகவல்கள் கிடைத்தன. அதன் பேரில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் MDM குட்கா தயாரிப்பாளர் மாதவராவின் வீடு மற்றும் செங்குண்டத்தில் உள்ள தயாரிப்பு ஆலைகள், சேமிப்பு கிடங்களில் மத்திய வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது ஏராளமான ஆவணங்கள் சிக்கின. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி டெல்லி சிபிஐ அதிகாரிகள் குட்கா ஊழல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் குட்கா முறைகேடுகளில் தமிழக அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு முக்கிய தொடர்பு உள்ளதாக சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த மனுவில் அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க எந்த சட்ட விதிகளும் கிடையாது என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன், முருகன், நளினி உள்ளிட்ட 7 பேர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர். அவர்களை முன்னதாக விடுதலை செய்ய கோரி பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பான வழக்கில் அவர்கள் 7 பேரையும் விடுவிக்க ஆளுநருக்கு பரிந்துரைக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதனிடையே கடந்த 2016ஆம் ஆண்டு பேரறிவாளன் 4 கேள்விகள் கொண்ட RDI விண்ணப்பத்தை மத்திய உள்துறைக்கு அனுப்பியிருந்தார். அதில் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தற்போது பதில் வந்துள்ளது. தண்டனை கைதிகள் விடுதலை குறித்து பரிசீலிக்க எந்த சட்ட விதிகளும் இல்லை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உடல் உறுப்பு தானத்தில் முன்னோடியாக திகழ்வதாக தொடர்ந்து 4வது முறையாக மத்திய அரசு விருது வழங்கியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற 9வது உடல் உறுப்பு தான தின விழாவில் தமிழகம் உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலமாக முதலிடம் பெற்றமைக்கான விருதினை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அஸ்வின்குமார் சௌபே மற்றும் அனுப்பிரியா பட்டேல் ஆகியோர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரிடம் வழங்கினர். இதன் மூலம் தமிழக அரசு இந்த விருதை தொடர்ந்து 4வது முறையாக பெறுவது குறிப்பிடத்தக்கதாகும். விருதை பெற்ற பின் விழாவில் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழக அரசு சார்பில் விருதை பெறுவது
கிடைத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இதுவரை 1198 டோனரிடமிருந்து 6886 உடல் உறுப்புகள் பெறப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஏழை மக்களுக்கு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்து தரப்படுவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி தனது மன் கி பாத் உரையில் உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுவதாக கூறியதையும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஆஜரான அப்போலோ மருத்துவரிடம் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இங்கு பல்வேறு தரப்பினும் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் அப்போலோ மருத்துவர் ராமகோபாலகிருஷ்ணன், தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் யுவஸ்ரீ, நியூரோ டெக்னீஷியன் அருண், தீவிர சிகிச்சை பிரிவு டெக்னீஷியன் பஞ்சாபி கிருஷ்ணன் ஆகியோர் விசாரணை ஆணையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். அவரிடம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் அரவிந்தன் மற்றும் ராஜ்குமார் பாண்டியன் ஆகியோர் குறுக்கு விசாரணை நடத்துகின்றனர். ஜெயலலிதாவுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன என்பது குறித்து மருத்துவர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தென்னை, வாழை உள்ளிட்ட கன்றுகளை இலவசமாக வழங்கி புனர்வாழ்வு திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கஜா புயலின் காரணமாக நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களின் சொத்துக்கள் சேதமடைந்ததோடு பல ஆண்டுகளாக வளர்த்து வந்த தென்னை மரங்களும் லட்சக்கணக்கில் வேருடன் சாய்ந்தன. அதேபோல் மா, பலா, முந்திரி, தேக்கு உள்ளிட்ட நீண்டகால மரங்களும் சாய்ந்ததோடு பல நூறு ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெல், வாழை, கரும்பு ஆகியவை நாசமாகின. வீடுகள் சேதமானதோடு வாழ்வாதாரமாக விளங்கிய பயிர்களும் மரங்களும் சேதமானதால் புயலில் சாய்ந்த தென்னை மரம் ஒன்றுக்கு 1100 ரூபாய் வீதம் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதேபோல் மற்ற பயிர்களுக்கும் இழப்பீடு அறிவிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கு புனர்வாழ்வு திட்டம் ஒன்றை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி புயலில் சாய்ந்த தென்னை, வாழை, மா, பலா, முந்திரி ஆகிய மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகளை இலவசமாக வழங்க முடிவு செய்துள்ள தமிழக அரசு ஓராண்டுக்கான உரத்தையும் விலையில்லாமல் கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக 5 லட்சம் தென்னங்கன்றுகளை கர்நாடகாவில் இருந்து வாங்க முடிவு செய்துள்ள தமிழக அரசு டெல்டா மாவட்டங்களில் தற்போது நடந்து வரும் இழப்பு குறித்த கணக்கெடுப்பும் பணி நிறைவு பெற்றதும் புனர்வாழ்வு திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் எல்லை பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ரெட்வானி பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் எல்லை பாதுகாப்பு படையினர் மீது மறைந்திருந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இரு தரப்பினர் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவரிடம் இருந்த ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை கண்காணிக்க ரோந்து பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதியில் நவம்பர் 30ஆம் தேதி பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கஜா புயல் பாதிப்பால் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி கடலோர மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வந்தது. இதையடுத்து மழை படிப்படியாக குறைந்து கடந்த 2 நாட்களாக தான் வறண்ட வானிலையாக காணப்படுகின்றது. மேலும் இது 2 நாட்களுக்கு நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பான வழக்கில் நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என நீதிபதிகள் வினித் கோத்தாரி, அனிதா சம்பத் கேள்வி எழுப்பினர். மேலும் வடபழனியில் 2017ஆம் ஆண்டு ஏற்பட்டு 4 பேர் விழுந்த விவகாரத்தில் தீ விபத்துக்குள்ளான கட்டிடத்தை இடிக்காதது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் நாளை காலை 10:30 மணி அளவில் நீதிமன்றத்தின் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
டெல்லியில் நடைபெற்றுள்ள நாடு தழுவிய புரட்சி போராட்டத்தில் பங்கேற்பதற்காக திருச்சியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லி புறப்பட்டுள்ளனர். வருகின்ற 29, 30 ஆகிய தேதிகளில் தலைநகர் டெல்லியில் புரட்சி போராட்டம் நடத்தப்போவதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. விவசாய பொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சியிலிருந்து டெல்லி புறப்பட்டுள்ளனர். கடுமையான வறட்சி, கடுமையான கஜா புயல், விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக போராடுகிறோம். எங்களுக்கு மத்திய சர்க்கார் நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக 28, 29, 30 பாராளுமன்றத்தை முற்றுகையிட இருந்தோம். பாராளுமன்றத்தை ஒத்திவைத்து விட்டார்கள். இப்ப 29, 30 வந்து டெல்லியிலே முற்றுகையிடப்படும் டெல்லியை. அதற்காக 1300 விவசாயிகள் தமிழ்நாட்டிலிருந்து செல்லுகிறோம் டெல்லிக்கு. எங்களுக்கு நியாயமான விலையை வழங்க வேண்டும், அதுவரை கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் என்பதற்காக டெல்லிக்கு செல்லுகின்றோம். ஆவடியில் நகை மற்றும் பணத்திற்காக கணவன் மனைவி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி அருகே உள்ள ராம்ராஜ் நகரில் ஜெகதீசன் விசாலினி தம்பதி வசித்து வந்துள்ளனர். வயதான இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் இருவரும் தனியாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஜெகதீசன் வீடு சில தினங்களாக பூட்டிய நிலையில் காணப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் பூட்டி கிடந்த வீட்டை திறந்து பார்த்தபோது கணவன் மனைவி இருவரும் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளனர். மேலும் வீட்டை சோதனையிட்ட போது 70 சவரன் நகை மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நகை பணத்தை கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் இருவரும் துடிக்க துடிக்க கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை அருகே தனியார் காப்பகம் பெயரில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை உள்ள நாச்சிப்பட்டு கிராமத்தில் மெர்சி குழந்தைகள் தனியார் காப்பகம் இயங்கி வந்தது. இங்கே 6 வயது குழந்தைகள் முதல் 19 வயது சிறுமிகள் வரை தங்கியிருந்தனர். இந்நிலையில் வருவாய்த்துறையினர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் காப்பகத்தில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாதது தெரிய வந்தது. இதையடுத்து காப்பகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் சிறுமிகளை அரசு காப்பகத்தில் தங்க வைத்தனர். இந்நிலையில் சிறுமிகளிடம் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தனியார் காப்பகத்தின் நிர்வாக அதிகாரி லூபன் குமார், அவரது மனைவி மெர்சி ராணி மற்றும் உறவினர் மணவாளன் ஆகியோர் சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலக சட்ட அதிகாரி சித்திரபிரியா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் தனியார் காப்பக நிர்வாகி லூபன் குமார் உள்ளிட்ட 3 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டியுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கில் சுகாதாரத்துறை சார்பில் புதிய மதில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதன்படி சுகாதாரத்துறை செயலாளர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் பதில் மனு திருப்தி அளிப்பதாகவும் காய்ச்சலை தடுக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை பாராட்டுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள், காய்ச்சல் பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறை முதன்மை செயலர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அரசியல் நிலைக்கு கடின உழைப்பு தேவை என நடிகை விஜயசாந்தி அறிவுரை வழங்கியுள்ளார். தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் விஜயசாந்தி தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். ஹைதராபாத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகை விஜயசாந்தி ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோரது அரசியல் பிரவேசம் குறித்து கருத்து தெரிவித்தார். திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருபவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்றும், ரஜினி, கமல் யார் வந்தாலும் மக்கள் மத்தியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் விஜயசாந்தி குறிப்பிட்டார். அஜித் குமாரின் விஸ்வாசம் படத்தின் போஸ்டர் ஒன்று நடிகர் ரஜினிகாந்தின் 2.0 படத்தின் பாடல் காட்சியை 2வது இடத்துக்கு தள்ளியுள்ளது. அஜித்குமார் நடிப்பில் பொங்கலுக்கு திரைக்கு வரவுள்ள விஸ்வாசம் படத்தின் 46 நொடிகள் மட்டுமே ஓடக்கூடிய மோஷன் போஸ்டர் வெளியிடப்பட்ட 24 மணி நேரத்தில் 41 லட்சம் முறை பார்க்கப்பட்டு யூடியூபில் முதலிடத்தை பெற்றுள்ளது. அந்த நேரத்தில் 48 மணி நேரத்துக்கு முன்பாக வெளியிடப்பட்ட தமிழ் திரையுலகின் உச்ச நடிகர் ரஜினிகாந்தின் 2.0 படத்தின் 2 நிமிடம் 37 நொடி ஓடக்கூடிய எந்திரலோகத்து சுந்தரி என்ற பாடல் 57 லட்சம் முறை பார்க்கப்பட்டிருந்தாலும் யூடியூபில் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது.